நானறிந்த ஆரோக்கியத்தில் இணைவது லதா ராணி. தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்யறதுனால நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் எந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்தை பெறுதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுல நம்ம மூக்கினால காற்றை எடுத்து மூக்கினால் காற்றை விடும்போது நைட்ரிக் ஆக்சைடு உருவாக்கப்படுது. அதனால என்ன பலன் கிடைக்குது? அதே போல நம்ம மூச்சு பயிற்சி, நம்மளுடைய மூச்சு பயிற்சியில நாக்க மேல வைக்கும்போது நம்மளுடைய முகம் எவ்வாறு அழகு பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் 2 வீடியோல போட்டிருந்தேங்க. இப்போ இந்த கல்லீரல், நம்ம இந்த மூச்சு பயிற்சி தொடர்ந்து செய்யறதுனால கல்லீரல் எந்த மாதிரியாக புதுப்பிக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடல்ல 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யறதுதான் கல்லீரல். இந்த கல்லீரல் மூச்சு பயிற்சி செய்யறதுனால என்னென்ன பலன்கள் அடையுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மூச்சு பயிற்சியினால உடல்ல ஆக்சிஜன் அளவு மேம்படுகிறது. இதனால கல்லீரல் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுது. இரத்த ஓட்டம் மேம்பாடு நடக்கிறதுனால மன அழுத்தம் குறைவதனாலையும் கல்லீரல் மேல ஏற்படுற அழுத்தமும் குறையுது. செரிமானம் சீராக நடைபெறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு பயிற்சி தொடர்ந்து செய்யும்போது நம்முடைய செரிமானம் நல்லபடியாக நடைபெறும். அப்போ இந்த கல்லீரல் அதோட வேலையை செய்யறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கு. வயிற்று பகுதியில் ரத்த ஓட்டம் நல்லா நடைபெறும். இதனால உங்களுக்கு அந்த வயிற்று பகுதிக்கு அருகில் இருக்கிற இந்த கல்லீரல் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆழ்ந்த மூச்சு எடுக்கிறதுனால உடல்ல நச்சு பொருட்களினுடைய வெளியேற்றத்துக்கு இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப உதவுகிறது. தூக்கம் மற்றும் மனம் அமைதி இந்த 2மே மேம்படுறதுனால நம்ம கல்லீரல் புத்துணர்ச்சி அடைகிறதுக்கும் புதுசா பொலிவு பெறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த கல்லீரல் நோய் உள்ளவங்க நல்ல தூக்கம், அதாவது இரவு 9 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் ஒரு நல்ல தூக்கம், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் ஒரு சிறிய உடற்பயிற்சி, இதெல்லாம் செய்யும்போது இந்த கல்லீரல் வியாதியிலிருந்து நம்ம முற்றிலும் விடுபடலாம். ஏன் நான் தொடர்ந்து மூச்சு பயிற்சியை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூச்சு பயிற்சிக்காக ஒரு தனி மனிதன் எங்கேயும் போக வேண்டாம். இதுக்காக எந்த அதிகப்படியான செலவுகளும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு நாளைக்கு காலை, மதியம், இரவு அப்படின்னு 3 டைம் நீங்கள் 5-5 நிமிஷம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இது செய்கிற அற்புதங்கள் 1, 2ன்னு சொல்ல முடியாத மிக மிக அதிகமான நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குது. நம்ம இளமையாக வச்சுருக்குது, அழகாக வச்சுருக்குது. பின்னாடி வரக்கூடிய எந்த நோய்களும் வராமல் நம்மளை தடுத்து நம்மளுடைய இறைவன் நமக்கு ஆயுள் அதிகரிக்கல அப்படிங்கிறத நம்ம பேச வரலங்க. இறைவன் கொடுத்த ஆயுள் வரைக்கும் நம்ம நல்ல ஆரோக்கியத்தோட வாழலாம். ஆரோக்கியம் இருந்தா, அதாவது கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்ட அந்த காலத்துல இந்த மூச்சு பயிற்சி மட்டும் பேசியிருந்தாங்க அப்படின்னா ஆரோக்கியம்தான் பெருசு. ஏன்னா ஆரோக்கியம்ங்கிறது ஒன்று இருந்தா இந்த 3ஐயுமே நம்ம எளிதில் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி என்னுடைய பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. மூச்சு பயிற்சி கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி நம்ம மூச்சு பயிற்சியின் மூலமாக நம்ம உடல் எடையையும் குறைக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புகிறவங்க எங்களுடைய நம்பர் இதில் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.